பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்திலே தொடர்ந்து உபவாசம் என்ற தலைப்பிலே தியானிக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு உபவாசத்தை வேதத்தில் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நான் இதற்கு உயிரை வாங்க உபவாசம் என்று நான் வைக்க விரும்புகிறேன். உயிரை வாங்க ஒரு உபவாசமா? யோசித்து பாருங்கள். நம்ம பொதுவாகவே கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னென்னா, இதெல்லாம் சிலர் தெரியாமல் அப்படி ஜெபிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். யாரையாவது ஒருத்தரை எதிர்த்து ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே அவங்க கையை உடச்சி காலை உடச்சி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறவங்களாம் இருக்காங்க. சிலர் அழியணும்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. சிலருக்கு எதிராக உபவாசம் இருப்பாங்க. இதெல்லாம் விச்கிராஃப்ட்டுக்கு சமம். கவனமாக இருக்கணும். தேவன் பதில் கொடுக்க மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட தவறான ஜபத்தை பிசாசு எடுத்து சில நேரங்களிலே அவர்களை அறியாமலேயே பிசாசு வேலை செய்வான். கவனமாக இருங்க. எனவே நம்ம ஆண்டர்கிட்ட போய் செய்வனை வைக்க முடியாது. மற்ற ஜனங்கள் பண்ணுற நம்பிக்கையில் இருக்கவங்க ஒரு வேலை அப்படி நடக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ராங் ப்ரேயருக்கு ஆன்சரே கொடுக்க மாட்டார். பிசாசு வேணால் அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து அவன் திசை திருப்புவான். நம்ம கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், பைபிள் குவிஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம், நம்ம ஆவிக்குரியவங்க அதிக கவனமாய் இந்த நாட்களில் வாழணும். இந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நமக்கு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இந்த ஆகாப்பினுடைய அரண்மனைக்கு அருகிலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சான். அந்த திராட்சை தோட்டத்துக்கு மேலே இந்த ஆகாப்புக்கு ஒரு இச்சை. அவன் சொல்கிறான், நான் இதை கீரை கொள்ளையாக்குக்கிறேன், எனக்கு இதை கொடு, நான் அதிக கிரயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாபோத்துக்கு ஆசை வார்த்தை கூற, நாபோத் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அதனால் இவர் பாருங்கள், வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டார் இந்த ஆகாப். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா? அப்போ தான் 8ஆம் வசனத்தில் இந்த யெசபேல் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அடுத்தது பாருங்க, அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி, 10ஆம் வசனம், தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். ஒரு தவறான உபவாசம். இது வரைக்கும் நம்ம பார்த்த உபவாசங்களில் பாருங்கள், நமக்கு இந்த 8 உபவாசத்தில் இந்த ஒரு உபவாசம் மட்டும்தான் சற்று வித்தியாசமான உபவாசம். என்ன தெரியுமா? தனக்காக தன் இச்சையை நிறைவேற்றுவதற்காக போட்ட உபவாசம். அதுவும் அந்த மூப்பரிடத்தில் என்ன சொல்கிறாலாம், உபவாசம் என்று சொல்லி அழையுங்கள், வாங்க நம்ம எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம். எதுக்காக? ஃபாஸ்டிங் இருக்கிற இடத்துல இவனை நிறுத்தி இவன் தேவனுக்கும் ராஜாவுக்கும் எதிராக தூஷணமாக பேசினான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சாட்சியை சொல்ல வைக்கிறதுக்காக வைக்கிற ஒரு உபவாசம். இந்த உபவாசத்தில் என்ன பிரயோஜனம்? இந்த உபவாசத்தில் நடந்தது என்ன? 12ஆவது வசனத்தை பாருங்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். ஃபாஸ்டிங்கிற பேரில் நாபோத்தை ஜனங்களுக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க. பேலியாளின் மக்கள் ஒர்த்லெஸ் பீப்புள், வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு அர்த்தம். அந்த பிரயோஜனம் இல்லாதவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களாம், காசுக்காக எதை வேணாலும் செய்கிறவங்க, பணத்தை வாங்கிட்டு சோம்பேறிகளாக இருக்கிற இவங்க இந்த நாபோத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல பாருங்கள். அங்கே வாசிக்கிறோம், நாபோத் 14ஆம் வசனம், கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்தான். யெசபேல் போய் அந்த அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து ஆகாப் கையில் கொடுக்குறான். எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யெசபேலுடைய தந்திரத்தை பாருங்கள், ஆகாப்புடைய இச்சையை பாருங்கள், நாபோத்தை சாகடிக்கிறதுக்காக போடுற உபவாசம் பாருங்கள். இதெல்லாமே ஒரு கற்பனைகளை மீறின காரியங்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை தான் இங்கே இந்த யெசபேல் செய்கிறாள். யெசபேலினுடைய அந்த பொல்லாத செயல் நாபோத்தினுடைய உயிரை வாங்கிற்று. உயிரை வாங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஃபாஸ்டிங். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங்கில் 3 காரியம் நடக்கும். நம்ம எப்போல்லாம் சுயநலத்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ, இன்னொரு வார்த்தையில் பிறர் நாசமாக போகணும் அல்லது பிறர் அழியணும்னு சொல்லி
தப்பான ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. என்னென்னா, ஒன்று, இந்த ஃபாஸ்டிங் நம்மளை கரைப்படுத்தும். தவறான ரத்தம், அதாவது காரணமில்லாத ரத்தம் சிந்தப்படுற இடம்லாம் யாரால் சிந்தப்படுகிறதோ அவர்கள் கரைப்பட்டவர்கள் ஆகிறாங்க. முதலாவது கரைப்படுத்தின ஃபாஸ்டிங், ரெண்டாவது கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஃபாஸ்டிங், மூன்றாவது கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளான ஃபாஸ்டிங். கவனமாக இருப்போம். ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஆண்டு என் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் கோபப்பட்டுறக்கூடாது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நான் கரைப்பற்றக்கூடாது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நீங்கள் துக்கப்பட்டுறக்கூடாது. இந்த மூன்றும் இந்த எசபேல் ஃபாஸ்டிங்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டினாலே அங்கே நடந்த சம்பவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்ம எடுக்கிற ஃபாஸ்டிங் கூட அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். எனவே இந்த 40 நாட்கள் நீங்கள் 6 வாரமும் 6 ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஃபாஸ்டிங்குடைய மேன்மைகளை குறித்து நான் பேசிட்டு வரேன். அதையும் நீங்கள் கவனிங்க. நிறையா பேர் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இன்றைய முத்து பார்க்குறதில்ல. இன்றைய முத்தில் சண்டேயும் நம்ம இந்த உபவாசத்தை குறித்து பேசி வருகிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:31, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இதை இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள், மனப்பாடம் பண்ணுங்க, பைபிள் குவிஸில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கவனமாய் உபவாசம் எடுக்கும்போது கூட தேவனை பிரியப்படுத்துகிற உபவாசமாய், சுயநலத்துக்காக எடுக்காமல் நாங்கள் தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்கி கிட்டி சேருகிற உபவாசமாக இருக்கட்டும். இன்னொருவனை சாகடிக்கிறதற்காக எடுத்த ஒரு ஃபாஸ்டிங்கை எசபேல் அறிவித்தாலே நாங்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை எடுத்துடக்கூடாது. எங்களுடைய உபவாசத்தில் கர்த்தர் பிரியப்படணும். எங்கள் கரைகள் நீங்கணுமே தவிர நாங்கள் கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் எப்போதும் கவனமாக இருக்க எங்களை தாழ்த்தி உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.